ஸோ ஃபைனலாக நம்ம வெயிட் பண்ண மாதிரியே விடாமுயற்சியோட அப்டேட் எப்படா வரும் அப்படின்ட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா டீசர் விட்டுருக்காங்க. ஸோ டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹாலிவுட் படத்துக்கு ஒரு இணையாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வருது தமிழ் சினிமாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ட்ரெய்லரில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுற போல தோணுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளட் சீன்ஸில் தான் 2-3 காட்சிகள் காமிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அர்ஜுனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் அதுக்கப்புறம் ரெஜினா கேசன்ட்ரா இவங்க ரெண்டுத்தையும் அப்படியே காமிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில். அப்படியே இவங்கலேருந்து தான் கதை மூவ் ஆகுது போல். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சு ஒரு வில்லத்தனமான மங்காத்தாக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அர்ஜுனுக்கும் நம்ம தலைக்கும் ஒரு வேறு மாதிரியான காம்போ இருக்க போகுது அப்படின்னு இந்த படத்தில் நம்மளுக்கே தெரியுது. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தலை சும்மா சொல்லக்கூடாது. ஸோ வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு வெறித்தனமாக இருக்கிறாரு. ஸோ துணிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சியிலையும் அவரோட எப்படி ஒரு இதை காட்டிக்கிறாருன்னா ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கை காமிச்சிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நடக்கிற ஸ்டைலில் பார்த்தாலும் தெரியுது அவர் என்னமோ பண்ணுறாரு. ஆனால் பட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக தெரியும் மகள் திருமணியோட படம் அப்படின்னாவே இது வந்து ஒரு க்ரைம் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை போல். ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டீசர் கட்டில் ஸோ சண்டை காட்சியெல்லாம் வச்சு அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ ஹாலிவுட் படத்துக்கு இணையாக இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வியக்க வைக்குது. அதுவும் இல்லாமல் கதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும் நடக்கிற மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. ஸோ ஒன் க்ரைம் அண்ட் அதாவது அந்த ஒரே ஒரு க்ரைம் அந்த ஒரு க்ரைமை வச்சு மொத்த படமே ரன் ஆகுது போல். ஏன்னா பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக டயலாக் இல்லை ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம தலை ஒரு சின்ன ஒரு டயலாக் பேசினா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருந்தோம். பட் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீ அடுத்து என்ன ட்ரெய்லர் தான் வருது கண்டிப்பாக வந்து டிசம்பர் எண்டில் இந்த மாதிரி ட்ரெய்லர் எதிர்பார்த்ததை தாண்டி அதுக்கு மேலே பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுலேயே டீசர்லேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கடைசியில் பொங்கல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ண தாண்டி ஒரு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம். ஸோ பொங்கலுக்கு எத்தனை படம் எந்த ரேஸில் வந்து என்ன தலைப்படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதாவது கங்குவா இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா. கோட் படம் எல்லாமே வந்துச்சு. இந்த படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தியேட்டரில் பொதுவாக ஆடியன்ஸ் கத்துற ஒன்று என்னென்னா கடவுளே அஜித்தே. ஸோ கண்டிப்பாக கடவுளே அஜித்தே உண்மையான கடவுளெலாம் நம்ம வந்து பொங்கலில் பார்க்க கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.